ரைட், ஓகே, தேங்க்யூ. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில அந்த ஸ்மூத்தா இருக்கணும், அதாவது கேக்ல வாக் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு லகுவான வாழ்க்கையாக இருக்கணும், ஈஸியான வாழ்க்கையா இருக்கணும், எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா நடக்கிறது என்ன? கர்த்தர் நமக்கென்று ஒரு பாதையை வைத்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு செல்லும்படியாக ஒரு பாதையை வைத்து வைத்திருக்கிறார். எனக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற பாதையில நான் தான் நடக்க முடியும். மற்றவர்களுக்கென்று குறித்த பாதையில அவர்கள் தான் நடக்க வேண்டும். அந்த இடத்துல போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. வெளியில இருந்து அவர்களுக்காக பாரப்படலாம், ஜெபிக்கலாம், அவர்களுக்காக ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் அந்த பாதையில அவர்கள் நடக்கும்போதுதான் அவர்கள் அதுல வெற்றி பெற முடியும். அதே போல நம்முடைய பாதையில நாம நடந்தாதான் வெற்றி பெற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார், உதவி செய்வார். உலகத்துல இருக்கிறவங்க நண்பர்கள் உதவி செய்யலாம். ஆனால் நம் அழைக்கப்பட்ட அழைப்புல நாம ஓட வேண்டும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது, சப்ஸ்டியூட் கிடையாது. நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற லக்கை அடையும்படியாக, நமக்கென்று வைத்திருக்க பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் தான் ஓட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வார் இல்லையா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு. கத்த சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்கிறேன். போராட்ட பாதையில பிரச்சனைகள் வரலாம். நம்ம இலக்கை நோக்கி போகிற நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. உலகத்துல வாழ்கிற மக்களுக்கு நிச்சயம் இல்லை. எதை நோக்கி ஓடுறாங்க, எதற்காக ஓடுறாங்க, எதற்காக வாழ்றாங்கன்ற நிச்சயம் இல்லாதபடி உலகத்துல இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராலே பிடிக்கப்பட்டிருக்கிற நமக்கோ ஒரு நிச்சயம் உண்டு. பரம கானானை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இலக்கை நோக்கி ஓடுகிறவர்களாக நாம அழைக்கப்பட்டிருக்கோம். போராட்ட பாதையில உபத்திரவங்கள் உண்டு. இந்த நாள்ல கூட வேதாமத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்படியாக ஒரு அழைக்கப்பட்ட பாதையில, தெரிந்தெடுக்கப்பட்ட பாதையில, வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு பாதையில நடைபெறுகிற உபத்திரவத்துல எப்படியாக சூழ்நிலைகள் காணப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வேதாமத்தை எடுத்துக்கொள்வோம். என்னாகமும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம எடுத்துக்கொள்வோம். என்னாகமும் 11ஆம் அதிகாரத்திற்கு நேராக எடுத்துக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டுல 183வது. இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நம்ம ஏற்கனவே தியானித்திருப்போம், வாசித்திருக்கலாம். கர்த்தர் இன்றைய நாள்ல நம்மோடு பேசும்படியாக, இந்த நாள்ல நம்ம தியானிக்கும்படியாக சில காரியங்களை நம்ம சிந்திக்கிறது என்ன என்று சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அந்த கானான் தேசத்திற்காக அழைத்துக் கொள்ளும்படியாக மோசையினாலே வழிநடத்தப்பட்டாங்க. இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆனால் இவருடைய வாழ்க்கையில காணப்பட்டதான ஒரு காரியம், முதலாவதாக முறையிடுகிறவர்களாக இவர்கள் காணப்பட்டார். எதற்கெடுத்தாலும் குறை, எதற்கெடுத்தாலும் குற்றம் சாட்டுகிறது, எதற்கெடுத்தாலும் இது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, நாங்க அங்கேயே நல்லா இருந்திருப்போமே. முறையிடுகிறவர்களாக, குறை கூறுகிறவர்களாக இந்த மனிதர்கள் காணப்பட்டார்கள். முதலாவது வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில பொல்லாப்பா இருந்தது. அவர்களை அவர் தண்டிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய அக்கினி அவர்கள் மேலே கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கணும். இந்த இடத்துல முறையிடுகிறது என்று சொல்லுகிறது ஜெபிக்கிறதான ஒரு காரியத்தை குறிக்கப்படல. அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக, குறை கூறுகிறவர்களாக, எரிச்சல் கொள்ளுகிறவர்களாக, ஏன் என்று கேள்வி கேட்கிற மனிதர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். கர்த்தர் அதுல பிரியப்படுகிறவராக இல்லை. இதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிற நாம அடிமைத்தனத்திலிருந்து எடுக்கப்பட்டு விசுவாச வாழ்க்கையில ஓட்ட அழைக்கப்பட்டிருக்கிற நாம கானானை நோக்கி செல்லும்படியாக, பரம கானானை நோக்கி செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம
எகிப்து என்னும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த பயன் பாதையில நாம் எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? முறுமுறுக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? முறுமுறுக்கிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? குறை பேசுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? இது சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கும்படியாக அவர் நம்மை அழைக்கிறார். அநேக நேரங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதை நான் முதல்ல அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும், எல்லாமே அந்த கேக் வாக் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும், எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம நினைப்பது இல்லவே இல்லை. முரடான பாதையில கடந்து செல்லும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய கருத்தை நம்ம பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் போதும், அவர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவர்களை சேவையாக்கி தர அவர் வல்லவராய், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொன்ன கர்த்தர் நமக்கு உதவியாக இருந்து நம்முடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வல்லவராய். முதலாவதாக இன்றைய நாளில முறுமுறுக்கிறவர்களாக, தேவையில்லாத காரியங்களை முறையிடுகிறவர்களாக, குற்றம் சாட்டுகிறவர்களாக இல்லாதபடி கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இரண்டாவதாக, இந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்க, மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5வது வசனம் இல்லையா, 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த 2 காரியங்களை நம்ம பார்க்க போதும். முதலாவதாக, தேவையில்லாதபடி முறையிடுகிறவர்களாக, குறை கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கென்று அழைக்கப்பட்ட அழைப்புல நாம ஓடிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். இரண்டாவதாக, அடிமைத்தனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம், நமக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்மோடு பயணிக்கிறவர்கள் யார் என்று சொல்லி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட சில அந்நிய ஜனங்கள் இருந்தாங்க. இதனால அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு இச்சையின் காரியம், உலக பிரகாரமான காரியம், கர்த்தர் விரும்பாத காரியம் அவர்களுக்குள்ள காணப்பட்டது என்பதை நம்ம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம, இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்னும் பழைய சகவாசம் இருந்து கொண்டுதான் இருக்கிறதா? பழைய நண்பர்கள் இன்னுமாக நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்களா? ஐயா, எப்படியா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு வர முடியும்? அவங்களாம் என்னுடைய சகோதர சகோதரிகள் மாதிரி, ஒரே இடத்துல வேலை செய்யறோம், ஒரே இடத்துல இருக்கிறோம், ஒரே பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், அவங்களெல்லாம் எப்படியா விட்டுற முடியும்? அவங்கள விட வேண்டாம். ஆனால் அவர்களுடைய காரியங்கள்ல நாம் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அந்நிய முகத்துல மறுபடியும் போய் பிணைக்கப்படாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொல்லி வேதாமது கர்த்தர் இன்றைய நாளில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம ஒவ்வொருவரும் இன்னுமாக எந்த ஒரு சகவாசத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவுல தடை செய்து கொண்டிருக்கிற உறவுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும்படியாக பாவ காரியங்கள், இச்சையின் காரியங்கள் இப்படியாக அந்நிய நுகத்தின் மூலமாக, அந்நிய சக்தியின் மூலமாக இன்னுமாக நம்மை ஆட்கொண்டு இருக்கின்றனவா? தெரிந்தனாலே நம்மை சிந்தித்து பார்க்கும்படியாக முதலாவதாக முறையிடுகிறவர்களாக இல்லாதபடி நாம பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இரண்டாவதாக, பழைய வாழ்க்கையில விட்டுவிட வேண்டிய காரியங்களை, உறவுகளை, அந்நிய சக்திகளை முற்றிலுமாக எடுத்து போடுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, அதே வசனத்துல வாசித்த 4ஆம் 5வது வசனத்துல மூன்றாவதாக நம்ம பார்க்கிற ஒரு காரியம்,
பழையவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்கள் கிரயமில்லாம அங்க மீன் சாப்பிட்டோம், இந்த காயை சாப்பிட்டோம், அந்த காயை சாப்பிட்டோம் என்று சொல்லி ஒரு லிஸ்ட போடுகிற ஒரு காரியம். கர்த்தர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? கர்த்தர் எனக்கு எதற்காக இந்த ஓட்டத்திலே ஓட வைத்திருக்கிறார்? எனக்காக இந்த பந்தய பொருளை அவர் எதற்காக வைத்திருக்கிறார்? எனக்கு முன்பாக அவர் என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்ற உணர்வில்லாத மனிதர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க. அவங்களுக்கு தேவையானது உணவு. நாம் எகிப்தில கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும், வெள்ளரி காய்களையும், கொம்மட்டி காய்களையும், கீரைகளையும், வெங்காயங்களையும், வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அவருடைய நினைப்பு எதுல இருக்கிறது என்று சொல்லி பார்த்தீர்களா? நம்மோட இந்த நாளை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கென்று அவர் ஒரு பெரிய பந்தய பொருளை வைத்திருக்கிறார். லக்கை நோக்கி ஓடும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். நம்முடைய நினைப்பு எதன் மேல இருக்கிறது? அடிமைத்தன எகிப்தில இருந்து நம்மை எடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு பரிசுத்த ஜீவியன் ஜீவிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நினைப்பு எதன் மேலே இருந்து கொண்டிருக்கிறது? இது ஒரு முக்கியமான ஆவிக்குரிய சத்தியம். இது ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய சத்தியம். நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, ஒருவேளை இப்பதான் புதிதாக ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில வெகு தூரம் பயணித்துக் கொண்டு இருந்தாலும் சரி, நம்ம ஒன்னும் லக்கை நோக்கி ஓடவில்லை, நம்ம லக்கை அடையவில்லை. சத்ருவானவன் யாரையும் எளிதாக வஞ்சித்து விடுவான், யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய நினைவுகள், நம்முடைய நினைப்புகள் இதன் மேலே இருந்து கொண்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவுக்கே சோதனை கொண்டு வந்த பிசாசு உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து இதப்பார் என்னை பணிந்து கொள், நான் உனக்கு இதை செய்கிறேன் என்று சொன்ன கொல்லாத பிசாசு. விழிப்புள்ளவர்களாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது காரியமாக நாம் இதை பார்க்கிறோம். நம்முடைய கடந்த காலங்களை நினைத்து கொண்டிராதபடி, அதிலே மகிழ்ந்திராதபடி, அப்படியே இருந்திருக்கலாமே என்று சொல்லி சத்ருவானவன் கொண்டு வருகிற எண்ணங்களுக்கு இடங்கொடாதபடி விழிப்புள்ளவர்களாய், கர்த்தர் எனக்கென்று ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார், அதிலே நான் ஓடுவேன், அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி உறுதியாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். முறுமுறுக்க கூடாது, நம்ம ஐக்கியம் நல்ல ஒரு ஐக்கியமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக நமக்கென்று வைத்தப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். பழையவைகளை நினைத்துக் கொண்டு பின்மாற்றத்துல வாழ்கிறவர்களாக நாம காணப்படக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். 4வதாக கர்த்தர் அவர்களுக்கு அழகான உணவை கொடுக்கிறார். பரலோகத்தின் உணவை, மன்னா என்ற அந்த பொருளை அவர் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். 7வது 8வது வசனத்தை வாசிக்கும். 7வது வசனம் 8வது வசனம். அந்த மன்னா கொத்துமல்லி விதயம் மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது, உரல்களில் இடித்தாவது, பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இந்த மன்னாவை குறித்து நமக்கு தெரியும் இல்லையா? அந்த யாத்ரா புஸ்தகத்திலே நம்ம இதை படிச்சிருக்கிறோம். எப்படியாக கர்த்தர் இதை அவர்களுக்கு கொடுப்பார். அதுலயே மக்கள் முதல்ல கீழ்ப்படியில. கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக இருந்தது. அன்றன்ற நாளைக்கு அந்தந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நீங்க எடுத்துங்க. ஓய்வு நாளைக்கு முந்தின நாள்ல இரட்டிப்பா எடுத்துங்க. அதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படியில. என்ன பண்றாங்க? தேவைக்கு அதிகமா எடுக்கிறாங்க. அது என்ன ஆச்சு? கெட்டு போய்விட்டது என்று சொல்லி பார்க்கணும். அதே போல அதிகமா எடுத்தவனுக்கும் குறைவுபடலை, குறைவா எடுத்தவனுக்கும் குறைவுபடலை, எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டாரு. 3வதாக அதுல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓய்வு நாள்ல வராது, கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் அது கீழ்ப்படியாது. ஓய்வு நாளும் போய் தேடி பார்க்க ஆரம்பிச்சு.
நம்முடைய வாழ்க்கை எப்படியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது? நமக்கென்று சில ஆசீர்வாதத்தை வைத்து இருக்கிறேன், இதை தருவேன், இப்படி செய்வேன் என்று சொன்னதுக்கு அப்புறமாக அங்கும் இங்குமாக இன்னுமாக ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாகவே செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வாக்குரைத்த ஒரு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மை போஷிக்க, பராமரிக்க, தேவைகளை சந்திக்க, வழிநடத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த பெஸ்டான ஃபுட்ட குறைவில்லாதபடி நம்மை தேடி வந்து கிடைக்கிற பொருளை விட்டு விட்டு இந்த ஜனங்கள் தேவையில்லாத காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறவர்களாக இருந்தார். இதனால நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர் உண்மையுள்ளவர். பரம கானானை நோக்கி ஓடுபடியாக அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த ஓட்டப்பந்தய பாதையிலே வைத்தவர் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை போஷிக்க அவராலே முடியும். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நடத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு, வேலை ஸ்தலங்களில, ஊழிய பாதைகளில, எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் அந்த பாதையில அன்றன்றைக்குரிய தேவைகளை சந்திக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கு. ஆகையால எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாதபடி, நாளைய தினத்தை குறித்து கவலை கொண்டிருக்கிறாதபடி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுகிறவர்களாக நமக்கு காணும்படியாக கர்த்தர் நம்மை. இந்த கவலை போயிடுச்சுனாலே போதுங்க, பாதி வாழ்க்கை நிம்மதியாக இருந்துடும். குடும்பத்துல சமாதானம் உண்டாகும், நமக்கு ஒரு நிம்மதி உண்டாகும், நல்ல ஒரு உறக்கம் கிடைக்கும், சந்தோஷம் குடும்பத்துல நிகழும். அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மேல நம்ம உண்மையான விசுவாசத்தை வைத்தோம்னா, அவர்தான் என்னை அழைத்திருக்கிறார், அவர்தான் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார், அவர்தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்குள்ள இருக்குமே என்றால், நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாக ஒரு நாளும் காணப்பட மாட்டோம். நிச்சயமாகவே அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று நாளை கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களையும் செய்வார், அற்புதங்களையும் செய்ய வல்லவர். இந்த அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக காரியங்களை நம்ம தியானிக்க முடியும். அடுத்தபடியாக மோசேயினுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனை, இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாக, எரிச்சல் ஊட்டுகிறவர்களாக, பிரச்சனை பண்ணுகிறவர்களாக காணப்பட்டு கொண்டே இருந்தாங்க. அழைக்கப்பட்ட மோசே, வழிநடத்தப்படுத்தும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட மோசே, போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிற நிலைமைக்காக தள்ளப்படுகிறார். இது எனக்கு மிதமிஞ்சிய பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வருத்தப்படுகிற ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். 14வது வசனத்தை வாசிங்க, நம்ம முடிப்போம். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கிறது. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோசேயினுடைய உரிமையை சோதிக்கிறதான ஒரு நிலைமை. மோசே ஒரு உச்சகட்டத்துல போயிட்டாரு. என்னால முடியல கர்த்தாவே, இந்த ஜனத்தை நானா பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு. 15வது வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, இப்பொழுது என்னை கொன்று போடும், அந்த அளவுக்கு மோசே அவர்கள் பாடாப்படுத்திருக்கிறாங்க. நம்முடைய வாயில இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கவனமாய் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தைகளை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம பேசும்போது, ஜெபிக்கும் போது ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இது முக்கியமான ஒரு குறிப்பு. நல்லா கவனிச்சீங்க. நம்ம பேசுகிற நம்முடைய வார்த்தையில, நாவுலதான் மரணமும் ஜீவனும் இருக்குன்னு சொல்லி வேதாகமம் சொல்லு. ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படும். ஒண்ணு கர்த்தர் பாக்குறாரு, சரி இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, நீ ஒரு 70 பேரை தெரிந்தெடுத்துக்கொள்ள, 70 மூப்பரை தெரிந்தெடுத்துக்கொள்ளுங்க. 70 மூப்பரை தெரிந்தெடுத்து என்ன பண்றாரு கர்த்தர் என்ன பண்றாரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 17வது வசனத்தை நீங்க பாருங்க. 17வது வசனத்தை வாசிக்கும். அப்பொழுது நான் வாசிக்கும்.
அப்போது நான் இறங்கி வந்து அங்கே உன்னுடனே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இறங்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். ஆமென். உண்மையில் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு நல்ல பிடிச்ச ஒரு காரியம் இதுல, 70 பேரை கூப்பிடு, நான் 70 பேருக்கு 70 டிஃப்ரெண்ட் ஆவியை கொடுப்பேன், 70 பேருக்கு 70 டிஃப்ரெண்ட் வரத்தை கொடுப்பேன், 70 பேருக்கு டிஃப்ரெண்டான கெப்பாசிட்டியை கொடுப்பேன், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ற அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லல. உங்ககிட்ட நான் என்ன கொடுத்திருக்கனோ அதை தான் நான் பிரிச்சு கொடுக்க போறேன். மோசையால செஞ்சிருக்க முடியும். மோசை மேல கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கிறார், அதனாலதான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு மேலையும் கர்த்தர் நம்பிக்கை வைத்திருக்கிறார், அதனாலதான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல ஓடும்படியாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அநேக நேரங்கள்ல நாம சோர்ந்து போகிறனால, நாம முடியாதுன்னு சொல்லுகிறனால வேற ஒரு இடத்துல அதை எடுத்து கொடுத்துறோம். நம்ம நினைக்கிறோம், பாத்தீங்களா நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு. போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள் வரும்பொழுது அதில நிலைத்திருந்து கர்த்தருடைய உதவியோடு, பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு நாம் அதை மேற்கொள்ளுகிற வேலையில கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயத்தை கொடுத்தார் மோசேயுடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்லைட்டா பேக் ஸ்லைடிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய அனுமானம் இல்லையா. அதுக்கப்புறமாக அவரால் அந்த கண்மலையை பார்த்து பேச சொன்ன வேண்டிய இடத்துல அவர் உணர்ச்சி கோபத்தினால அவர் அடித்ததுனால அவருக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான்ல பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை பொறுமையாக ஆளும்படியாக, கையாளும்படியாக கர்த்தர் இன்றைய நாளிலே அழைக்கிறார். கோபமோ எரிச்சலோ நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. இன்றைய நாள்ல கர்த்தர் சில காரியங்களை தியானிக்கும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாகவே நாம் அழைக்கப்பட்ட அழைப்புல அடிமைத்தனத்திலிருந்து தூக்கி எடுத்து பரம கானானை நோக்கி ஓடும்படியாக ஒரு ஓட்ட பந்தயத்துல லக்கை நோக்கி ஓடும்படியாக பந்தய பொருளை நமக்காக வைத்திருக்கிற வேளையில முறுமுறுக்கிறவர்களாக இல்லாதபடி, அந்நிய காரியங்கள், இச்சையின் காரியங்கள் நம்மோடு பயணிக்காதபடி, பின்மாற்றத்தை பழைய காரியங்களை நினைக்காதபடி, கர்த்தர் நமக்கு போஷிக்க வைத்திருக்கிற காரியங்களை மட்டுமே நோக்கி பார்த்து, போதும் இந்த பயணம் போதும், இதை தாங்க முடியல என்று சொல்லி சொல்லாதபடி முன்னேறி செல்லும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கிற வேலையில கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெற்றியை தர அவர் வல்லவராயிருக்கிறார். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி தகப்பனே. இன்று நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளையும் எடுத்து போட வல்லவராயிருக்கிறீர். எங்களை தேர்ந்தெடுத்த தேவன், உண்மையுள்ள தேவனாயிருக்கிறீர். அப்பா யாரோட என்னென்ன காரியத்தை நீர் பேசியிருக்கிறீரோ அப்பா அதுல அவர்கள் வெற்றி சிறக்கத்தக்கதாக, தொடர்ந்து முன்னேறி செல்லத்தக்கதாக, சத்ருவ கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் முறியடிக்கப்படும்படியாக நான் சொல்லிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க, ஜெயத்தை கொடுங்க. ஜெய கிறிஸ்து எங்களோடு இருந்து முன்னேறி செல்கிறபடினால எங்களுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய கிருபை தயவு கூடந்து வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.